அன்னை மரியாள். அன்னை மரியாள் உலகின் தாய், இயேசுவின் தாய், நமக்கும் அன்னை அல்லவா? திருச்சிலுவையிலே ஏதோ உன் தாய் என்று சொன்ன ஆண்டவர் என் வாக்கை ஏற்று அன்பு தாய்க்கு வணக்கம் செலுத்தும் பரிசுத்த கூட்டம் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவ கூட்டம். ஆனால் நாம் அன்னைக்கு செலுத்தும் இந்த வணக்கத்திற்கு எழுந்து நிற்கும் பெரிய கேள்வி, பிரிவினை சகோதரர்கள் நமக்கு எதிராய் கேட்கும் அன்னை மரியாளுக்கு ஏன் வணக்கம் என்ற கேள்விதான். அதற்கு விடை சொல்ல வேண்டியது வார்த்தையினால் அல்ல. நம் அன்னைக்கு செலுத்தும் வணக்கமும் மரியாதையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும். அதுதான் இறைவனின் விருப்பமும் கூட. 10 கட்டளை தந்த இறைவன் உன் தாயையும் உன் தந்தையையும் சங்கித்திருப்பாய் என்று சொன்னது நம்மை பெற்ற தாய்க்கு மாத்திரமல்ல, நம்மை மீட்ட இறைவனின் அன்பு தாய் மரியாளுக்கும் கூடத்தான். எனவே அன்பு கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதரனை சகோதரியே, திரு ஜெபமாலையும் அன்னையின் புகழ் மாலையும் இறை வார்த்தையோடு கூட நம் வாழ்வில் முதுகெலும்பாகட்டும். நமக்காக பரிந்து பேசும் அன்னை இன்று நம்மோடு கூட இருக்கிறாள். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்ற இறைவனின் வாக்கை நாம் நம்புவது உண்மையானால், இந்த இறைவன் இருக்கும் இடத்தில் அன்னையும் இருக்கின்றாள். மறைமுகமாக என் மகன் இருக்கும் இடத்தில் நானும் இருக்கிறேன். எனவே அன்பு மகனே, மகளே, நான் தாய் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல அன்னையை வாழ்க்கையிலே மறவாமல் போற்றுவோம், வணங்குவோம். இறைவன் நம்மோடு இருப்பாராக.